திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் மாவட்ட எஸ்பி கிரீஷ் யாதவ் தலைமையில் 6 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரமடைந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் செந்தில். விவரங்கள் என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 6 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணியை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள மூங்கில்கழுவு என்ற பகுதியில் நடந்த குற்ற சம்பவத்தை விசாரிக்க சென்ற தகவலின் பேரில் விசாரிக்க சென்ற குடிமங்கலம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முக சுந்தரம் அங்கிருந்தவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சம்பவத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் குற்றவாளிகளை பிடிக்கும் பணியில் திருப்பூர் மாவட்ட எஸ்பி கிரீஷ் யாதவ் தலைமையில் 6 தனிப்படைகள் அமைத்து அங்கு தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்ததாக கூறப்படும் தந்தை மற்றும் 2 மகன்கள் ஆகியோரை தேடும் பணியில் சிறப்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.